நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 5 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:32 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 2:32 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:32 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று அருகில் இருப்பவரின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. அரைக்குறையாக விட்ட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். பணி சுமை காரணமாக இன்று சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்ய முடியும். வீணான விவாதங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வர கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கவனமாக இதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. புதிய வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பெண்கள் சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுக்க வேண்டும். யோசித்து எதையும் செயல்படுத்த வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்திறந்து கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளை காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். அருகில் இருப்பவரை அனுசரித்து செல்ல வேண்டும். அரைக்குறையாக நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். இன்று நிதானமாக பேசி பழக வேண்டும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பரணி. இந்த உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. முடிஞ்சளவு இன்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கிருத்திகை. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சாமர்த்தியம் துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியும். சாதுமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். சுமையாக இருந்தவர்கள் இப்பொழுது தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நீங்களும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். ரிஷப ராசினியருக்கு நல்பால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். நாள்பட்ட நோய் கண்டிப்பாக விலகி செல்லும். தொட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடுங்க. இன்று மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை ஏற்படுத்தும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்குங்க. எதிலும் விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சாமர்த்தியம் கண்டிப்பாக மேம்படக்கூடும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க.
எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு என்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை நீங்க விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்கள் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். உடைய முடிவுக்கு நல்ல முடிவு ஏற்பட கொடுங்க. நட்பால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரோகிணி. தொழில் லாபம் கண்டிப்பாக கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரியின் நட்பு கிடைக்கும். என்று உங்களுக்கு செல்வ செழிப்பான சூழல் வெளிப்பட கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று எதிலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. சுபகாரி பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று முடிந்தளவு எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. காரிய வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கூடும். மனசுக்குள் இனம் புரியாத கவலை ஒன்று தோன்றி மறையும். திடீர் செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. மிதுனம் ராசினியர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கவனமாக செயல்படுங்கள். காரியங்கள் அற்புதமாக கைகூடும். மனக்குழப்பமும் கண்டிப்பாக நீங்கும். தைரியமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். எண்ணிய காரியம் கண்டிப்பாக கைகூடுங்க. குறிக்கோளோடு செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை இன்று நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். நீங்கள் தான் காதலை சரி செய்து கொள்ள வேண்டும். தயவு செய்து விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் தனிமை விரும்பியலாக காணப்படுவீர்கள். தன்னடக்கத்துடனும் காணப்படுவீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எண்ணிய காரியம் கண்டிப்பாக கைகூடுங்க. குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கவனமாக காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருவாதிரை. நல்ல நட்பு மூலம் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். இன்று ஓரளவு உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சகோதர ஒற்றுமை இன்று மேலோங்கி விடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. புனர்பூசம். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. மனக்குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வேலைகளை கவனமாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள்.
என்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் அனுகூலம் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். கடகம் ராசினியர்கள், கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக மறையுங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழிலுக்காக புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் உண்டாக கொடுங்க. இன்று சமூகத்தில் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரக்கூடும். தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் என்று மேம்பட கொடுங்க. சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வாடிக்கையாளரின் தேவைகளை சமாளித்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகளும் வரக்கூடுங்க. இன்று நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள், அது போதும். இன்று பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. மன வலிமை இன்று அதிகரிக்கக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும். இன்று நீங்க சிரமங்களை ஓரளவு தவிர்த்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். ஏற்றமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். காதில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற முடிவில் நீங்க தெளிவாக எடுப்பது மிக நல்லது. அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடும். பூசம். புதிய தொழில் தொடங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாகும். கொடுக்கல் வாங்கலில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் படிப்படியாக தீருங்க. அனுகூலமான நல்ல சூழல் இருக்க கொடுங்க. ஆயில்யம். இன்று பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனை வழங்க கொடுங்க. முன்னோர்கள் ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கும். இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக தீரும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். லாபத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தொழில மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க தைரியமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நன்மைகள் ஒரு பக்கம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். புதிய முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. வேண்டாத விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். இன்று சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். இன்று பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பழைய வீட்டை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. அலட்சியமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். லட்சிய நோக்குடன் செயல்பட வேண்டும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பெண்கள் சரியாக கூடும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடுங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. எதையும் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நெருக்கமான சூழலும் வெளிப்படக்கூடும். மனம் விட்டு பேசுவது நம்பிக்கையை கொடுக்குங்க. பெண்கள் இன்று முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று காதல கொஞ்சம் யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் ஜெயிக்கும் வரை பொறுமையாகவே இருங்கள். இன்று மாணவர்கள்
படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். முடங்கி கிடந்த தொழிலை இன்று அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பூரம். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். உடைய நல்லதொரு உணர்வை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதிலும் மனம் விட்டு பேசுவது நன்மை கொடுக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பழைய வீட்டை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அலட்சியமாக மட்டும் நடந்து கொள்ள வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியமும் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். தொழிலை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். லாபமும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தட்ட வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பிரகாசமான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்க அனுபவிப்பீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் தீட்டிய திட்டங்களால் லாபம் அதிகரிக்கக்கூடும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேருங்க. இன்று பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி விடுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். மாற்று கருத்துக்களை மற்றவரிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். இன்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப விஷயங்களை மட்டும் பிறரிடம் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சரியான முடிவுக்கு வர முடியாத சூழல் இருக்குங்க. தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். உறவுகளுடன் பேசும்பொழுது கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். அடுத்த ஒரு விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. கன்னி ராசினியர்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தடுமாற்றம் ஏற்பட்டிய காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இன்று புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அஸ்தம். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். கருத்து மாற்று உள்ளவர்கள் இன்று பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உறவுகளுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு மனம் போன போக்கில் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடக்கூடும்.
சித்திரை நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மாற்று கருத்துக்களை மற்றவிடம் கூறாமல் இருப்பது நல்லது. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய திட்டங்களால் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இனிய தகவல் கண்டிப்பாக பெறக்கூடும். இன்று உங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சொன்ன சொல்லை எப்படியும் செயலாக்கி காட்டுவீர்கள். ஞானியமாக நடந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் பாராட்டும் விதத்தில் காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று எதிர்பார்ப்புகளை குறைத்து முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. திடீர் தடை தாமதம் ஏற்பட்ட காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. மாற்றங்கள் எதுவும் பெரிதாக இருக்காது. நடப்பவையெல்லாம் நன்மைக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று அனைவரிடத்திலும் அக்கறையுடன் பழகுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக கையாளுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதல் நீங்க மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. என்று மாணவர்கள் சொப்பனமாக காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உயர்வான இடத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று கூடுதலாகவே பணவரவு இருக்க கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுவாதி இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடுமையான முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அனைவரும் இன்று உங்களை பாராட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். விசாகம் பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிக நல்லது. சிறப்பாக செயல்படுவது மிக மிக நல்லது. எல்லா காரியங்களிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அயல்நாட்டு பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வருங்கால நலன் கருதி திட்டம் ஒன்றை தீட்டுவீர்கள். அரசியல் செல்வாக்கு இன்று மேலோக்கி விட கொடுங்க. தொழில் போட்டிகளும் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் உண்டாக கொடுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. வீண் விவாதங்களை நீங்க விட்டு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். இன்று அடுத்தவரிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். கூடுதல் உழைப்பு எதிலும் தேவைப்படுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த சகஜ நிலையில் மாற்றங்கள் உண்டாகும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் நடந்து கொள்ள வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்புடன் வழிநடத்த முடியுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் கூட பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். டக்கென்று எந்த ஒரு கோபமும் பட வேண்டாம். இன்று காதலில் நீங்க சிந்தியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிவீர்கள். வீண் விவாதங்களை இன்று நீங்க தவிர்த்து விட வேண்டும். நிதானமாக பேசி காரியங்களில் ஈடுபட வேண்டும். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். அரசியல் செல்வாக்கு இன்று மேலோங்கி விட கொடுங்க. பயணத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று வெளிநாடு முயற்சி வெற்றியை கொடுக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். அனுஷம். இன்று நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக மேலோங்கும். தொழில் போட்டிகளை இன்று விலகி செல்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. கேட்டை. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. சாதகமான நலன் பலன் கிடைக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது கண்டிப்பாக மிகவும் நல்லது. தனுசு ராசினியர்கள் இன்று முடிஞ்சளவு முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சுப விரயங்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். செலவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சந்திராசம் முடியவில்லை இருக்கின்றது. காலை நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். குடும்பத்தினரின் ஆலோசனைகளை தக்க சமயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் லகுவாக காணப்பட கொடுங்க. ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று குடும்பத்தில் கலகலப்புடன் காணப்படுவீர்கள். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்திடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். உறவினர்கள் நண்பரிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சாதகமான நல்ல பலன் உண்டாக கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்க கூடும். எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. எதிரிகளும் நண்பர்கள் ஆகக்கூடும். இருந்தாலும் நீங்க சந்திராஷ்டிரம் முடியும் வரை பேச்சில் மட்டும் கவனம் இருக்கட்டும். முன்கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமுடன் பேசுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மென்மேலும் குழப்பத்தை கொடுக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் கலந்து பேசுங்கள். மனதில் போட்டு எதையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் இன்று கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடை கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடும். சுப விரயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் கலகலப்பு கண்டிப்பாக உண்டாகக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. இன்று குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். தொல்லை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக காணாமல் போக கொடுங்க. போராட்டம். இன்று மனதில் எதையோ கவலையை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருங்கால நலன் கருதி திட்டம் ஒன்றை தீட்டுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். செல்வாக்கு மிக்கவருடன் இன்று தொடர்பு ஏற்படக்கூடும். விஐபிக்களின் சந்திப்புகள் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். பேச்சு கொஞ்சம் அளவாக பேசுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் பேசுங்கள். சுப விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். எதிர்காலம் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள். விவாதமான பேச்சு மட்டும் வேண்டாம். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். இன்று கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்ல நேரம் செலவிடுவீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை விஷயங்கள்ல ரொம்ப தெளிவு வேண்டும். நிதானமாக செயல்படுவது மிக நல்லது. சுப விரயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது.
வம்பு வழக்குகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த வளமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய உள்ளம் அறிந்து நடந்து கொள்வார்கள். சகோதர ஒற்றுமை மேம்படும் நாள் என்று சொல்ல முடியும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் பெரியமுடன் வந்து இணையக்கூடும். மறைமுக போட்டிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். தொழில் போட்டிகளை இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். தொழிலும் இன்று சீராக நடைபெறக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்பார்த்த அளவு எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். நிதானமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். எதையும் இன்று நீங்க சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்தவர் சொல்கின்ற யோசனைகளை கேட்டுக்கொண்டு செயல்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் அன்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். மகரம் ராசினியருக்கு இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். குடும்பத்தாரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காலையில் கொஞ்சம் பணி சுமை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்களில் குழப்பமே மிஞ்சும். இப்போதைக்கு காதல் தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் மனம் கொஞ்சம் படபடப்பாக காணப்படுங்க. எது சரி எது தவறு என்று புரியாமல் இருந்து கொண்டிருக்கும். தயவு செய்து இல்லத்தில் கலந்து பேசுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டுமே முழு அக்கறை கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு முக கவர்ச்சி கொடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மறைமுக போட்டிகளும் விலகி செல்ல கொடுங்க. தொழிலும் சீராக நடைபெற கொடுங்க. திருவோணம். நம்பிக்கையுடன் நடந்து கொள்வீர்கள். பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வர கொடுங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற யோசனைகளை கேட்டுக்கொள்வது மிக நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். சுப விரயம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இன்று உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் செவி சாய்க்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சரிவிகித உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் சந்தோஷத்திற்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மனம் சந்தோஷமாக இருக்குங்க. நேற்றைய சேமிப்பு இன்று செலவுக்கு கை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அன்றாட பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. காரியங்களும் கச்சிதமாக நடைபெறக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கக்கூடும். வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணங்களும் ஏற்பட கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனையை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவசர முடிவில் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உடல்நிலையை பற்றி அவ்வப்போது சோதித்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று தடையை ஏற்படுத்திய காரியங்களை வச்சு இருக்கோங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. யோகமான நல்ல பலனையும் பெற முடியும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி வரக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை மட்டும்தான் சின்ன சின்ன சிக்கல் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து சந்தோஷப்படுவீர்கள்.
பெற்றவர்களுக்கு முடிந்த அளவு உதவியாக காணப்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுக்கு வாழ்க்கை என்று அமைதி விட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தைரியத்தோடு செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப செலவுக்காக கொஞ்சமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. உடல்நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன்பு தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்பு முனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மனமும் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படக்கூடுங்க. இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடும் நாளாக இருக்கக்கூடும். போராட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதிரும் புதிருமாக செயல்பட வேண்டாம். பகை உணர்வையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. எதிலும் முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவதற்கான சூழல் இருக்குங்க. மற்றவர்கள் பாராட்டும்படி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். சுறுசுறுப்பும் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சுபகாரி பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்ய முடியுங்க. தேவையான பண உதவியும் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் ஏற்படக்கூடும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மன தெளிவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சின் இனிமையும் சாதுரியம் இவற்றால் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கடத்துக்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டாம். பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுய தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடும். காதல்ல கொஞ்சம் மன தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். என்ன முடிவெடுக்கலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் சிக்கன நடவடிக்கைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கையில் காசு பணமும் வழங்க கொடுங்க. கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மனம் தெளிவடையக்கூடும். காரியங்களை கூட வெற்றி நடை போட கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் என்று வெளிப்பட கொடுங்க. கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை ஊட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். ரேவதி. செல்வ செழிப்பான சூழல் வெளிப்பட கொடுங்க. உன் நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள்.
வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் நிம்மதி அடையக்கூடும். இன்று உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.